இன்றைய தகவல். பொதுவாக ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டோமானால் தாய்க்கும் மகனுக்கும் தாய்க்கும் மகளுக்கும் சில சச்சரவுகள் பிரச்சனைகள் அடிக்கடி உருவாகும். இதற்கு யாரகம் என்ன சொல்லுகின்றது? பொதுவாகவே யாரகத்திலே உள்ள ஸ்தானங்களிலே இந்த சுகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 4ஆம் இடம் தாயாருக்குரிய ஸ்தானம். அந்த தாயாருக்குரிய ஸ்தானத்தினுடைய கிரகங்கள் மறைவு நிலை பெற்றோ நீச நிலை பெற்றோ அமைவதும், முக்கியமாக சந்திரன் மறைவு நிலை பெற்று நீச நிலை பெற்று அமைவதும் தாயாருக்கும் பிள்ளைக்கும் உள்ள தொடர்புகளிலே வாக்குவாதங்கள், அதாவது அடிக்கடி சண்டைகள், சச்சரவுகள், ஒத்துப்போகாத தன்மைகள் இவைகளெல்லாம் இருக்கும். இது இயல்பாக ஜாதகத்திலே அமைந்திருந்தாலும் இதை தெரிந்து புரிந்து கொண்டு விட்டு கொடுப்போடும் இந்த திங்கட்கிழமைகளிலே சோமவாரம் என்று சொல்லப்பட்ட திங்கட்கிழமைகளிலே அம்பாள் வழிபாடு செய்வதன் மூலமாகவும், மனதிலே அம்மாவினுடைய குணம் தெரிந்து பிள்ளையும் பிள்ளையினுடைய குணம் தெரிந்து அம்மாவும் விட்டு கொடுப்புகளையும் கொடுத்து கொண்டு வந்தால் இந்த பிரச்சனைகள் சுமூகமாகிவிடும். இது ஜாதக அமைப்பினூடாக சொல்லப்படுகின்ற ஒரு நிலை. அதாவது இந்த சந்திரன் தாய்க்குரிய கிரகம், 4ஆம் இடம் தாய்க்குரிய ஸ்தானம், இந்த 2 கிரகங்களுடைய நிலைகளும் மரபு நிலை வருகின்றதோ அல்லது பகை பெற்று நீச நிலை பெற்று அமைகின்ற பொழுதோ இந்த தாய் சேய் உறவுகளிலே சிக்கல்களை கொடுத்துவிடும். தாயாருடைய தொடர்புகளிலே தாயாருடன் அடிக்கடி வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், ஒத்துப்போகாத தன்மைகளை கொடுக்கும். இதை உணர்ந்து செயல்பட்டு அனுகூலமாக செயல்பட்டு கொண்டோமானால் பல விடயங்களிலே நாங்கள் நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நன்றி.